Hi everyone, welcome back to my channel Yummy Days with Kavitha. நான் கவிதா முனீஸ்வரன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம்ம டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி தான் பண்ண போறோம். இது வெண்டைக்காய் ட்ரை ரோஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். அதை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர்ல வதக்க வேண்டாம், 1-2 வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வெண்டைக்காவையும் ட்ரை ரோஸ்டா வதக்க போறோம். அப்போ நீங்க வெங்காயம் ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா வெண்டைக்காய் வதங்க வதங்க அந்த வெங்காயம் எல்லாம் கலர் மாறிடும், ஒரு மாதிரி கசப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். வெண்டைக்காய் வந்து நான் இந்த ஷேப்ல தான் கட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவுல நேரா ஒரு ஸ்லிப் போட்டீங்கன்னா உள்ள வந்து பூச்சி இருந்தாலும் தெரிஞ்சிடும். 4 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ஹைட்ல வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காவோட வழுவழுப்பு தன்மை போகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கலந்து விடுங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், வெறும் வரமிளகாயை சேர்த்துறதை விட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பொருள் சேர்த்து நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, சீரகம் மிளகு எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தூள் எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா வறட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்ல வறட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். உங்களுக்கு வந்து நல்ல ட்ரையா ஃப்ரை ஆகணும்னா இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வறட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.